குழந்தைகளுக்கும் ஓட்ஸ் கஞ்சி கொடுக்கலாமா? எந்த வயதிலிருந்து கொடுக்கலாம்? பதில் சொல்கிறார் சென்னையைச் சேர்ந்த குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து ஆலோசகர் லேகா ஸ்ரீதரன். குழந்தைகளுக்கும் ஓட்ஸை உணவாக கொடுக்கலாம். குழந்தை பிறந்து 6வது மாதத்தில் இருந்து திட உணவுகளை அறிமுகப்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் அவர்களுக்கு ஓட்ஸையும் அறிமுகப்படுத்தலாம். பிறந்து 6 மாதங்களான நிலையில் குழந்தைகளுக்கு ஓட்ஸ் உணவு கொடுப்பதானால் அது நன்றாக வெந்திருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஓட்ஸை நன்கு வேகவைத்து கஞ்சி பதத்தில் நீர்க்க தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 9வது மாதத்திலிருந்து ஓட்ஸை வேகவைத்து இன்னும் சற்று கெட்டியான பதத்தில் கொடுக்கலாம். முதலில் வெறும் ஓட்ஸை மட்டும் அறிமுகப்படுத்திவிட்டு பிறகு 9வது மாதத்தில் இருந்து ஓட்ஸ் சூப், காய்கறிகள் சேர்த்த ஓட்ஸ் கஞ்சி போன்றவற்றை கொடுக்கலாம். காய்கறிகளின் நற்பலன்களும் குழந்தைகளுக்கு கூடுதலாக கிடைக்கும். குழந்தைகளுக்கு திட உணவுகளை அறிமுகப்படுத்தும் போது முதலில் எந்த உணவையும் தனியேதான் கொடுத்துப் பழக்க வேண்டும். பிறகுதான் அதை வேறு உணவுகளுடன் சேர்த்துக் கொடுக்க வேண்டும். அந்த வகையில் ஓட்ஸுடன் பழங்கள் சேர்த்தும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஓட்ஸுடன் மசித்த வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் சேர்த்துக் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு ஓட்ஸ் கொடுக்கும்போது எப்போதும் பிழையின் ஓட்ஸாக இருக்கும்படி பார்த்து வாங்கி பயன்படுத்த வேண்டும். மசாலா ஓட்ஸ் போன்றவற்றை தவிர்க்கவும். ஓட்ஸை முதலில் வெறும் கடாயில் லேசாக வறுத்து பிறகு பொடித்துக் கொள்ளவும். அந்த பொடியில் தண்ணீர் சேர்த்து வேக வைத்துக் கொடுக்கலாம். கேரட் கொடுக்க நினைத்தால் அதை வேக வைத்து ஓட்ஸுடன் சேர்த்து சமைத்துக் கொடுக்கலாம். பழங்களையும் இதே முறையில் சேர்த்து நீர்த்த கஞ்சி பதத்தில்தான் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் ஓரளவு வளர்ந்து எல்லா திட உணவுகளுக்கும் பழக்கமான பிறகு ஓட்ஸை பருப்பு சேர்த்து கிச்சடி போல கூட செய்து கொடுக்கலாம். காய்கறிகள் சேர்த்து சாதம் செய்து கொடுப்பது போலவே ஓட்ஸில் செய்து கொடுக்கலாம். ஓட்ஸில் தோசை, சப்பாத்தி போன்றவற்றை கூட செய்து கொடுக்கலாம். 9 மாதங்களுக்கு மேலான குழந்தைகளுக்கு ஓட்ஸை பொடித்து சமைக்க வேண்டிய தேவையில்லை. ஓட்ஸை அப்படியே வேக வைத்து செய்து கொடுத்தாலே போதும்.